வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்னைக்கு தான் நீங்க முதல் முறையா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை நோட்டிபிகேஷன் மூலமா நீங்க பாத்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல ஞாயிற்றுக்கிழமை நம்ம இப்போ 29ஆம் தேதி ப்ரோ கபடி ஆரம்பிக்க போகுது. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோவா ப்ரோ கபடியில என்னென்ன பாக்குறது, எப்படிலாம் கபடிக்கு டீம் செட் பண்றது, பாயிண்ட் சிஸ்டம் என்ன மாதிரியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டீம் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ரோ கபடி லீக் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகுது இன்னும் ஒரு சில நாட்கள்ல. ஸோ அதுக்கான ஜஸ்ட் ஒரு அறிவிப்பா ஒரு டீமா தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோ கபடியில என்னெல்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். காரணம் என்ன, நிறைய பேருக்கு ஒரு பிளேயருக்கு இது பண்ணா எவ்வளவு பாயிண்ட், ஒரு டச் பண்ணா எவ்வளவு பாயிண்ட், டிஃபெண்ட் பண்ணா எவ்வளவு பாயிண்ட்ங்கிறது தெரியாமலே நம்ம டீம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தப்பு நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. ஸோ அதனால எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னமும் நம்மளுடைய டீம்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோ கபடியில நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல் ரைடு பாயிண்ட். இப்போ ஒருத்தன் ரைடு போறான் அப்படின்னா ஒரு ரைடர் அவன் நேரா போய் ஒருத்தனை தொட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா 8 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதே இது எதுவுமே தொடாம போனஸ் போடுவாங்க, நம்ம நல்லா எல்லாருக்கும் தெரியும். ஸோ போனஸ் மட்டும் போட்டுட்டு வந்தாரு அப்படின்னா அதுக்கு டச் பாயிண்ட் கிடையாது, போனஸ் பாயிண்ட் மட்டும்தான். அதுக்கு வெறும் 2 பாயிண்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ 7 பேர் இல்ல 6 பேர் இருக்கும்போது மட்டும்தான் அது போட முடியும். போனஸ் 5 பேரோ 2 பேரோ இருக்கும்போது போனஸ் கிடையாது. 6 இல்லைன்னா 7 பேர் இருக்கும்போது அந்த 2 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் சூப்பர் ரைடு. அது என்ன சூப்பர் ரைடு, ஒரு சிங்கிள். இப்போ நான் ரைடு போறேன் அப்படின்னா ஒரே ரைடுல 3 பேரை அவுட் ஆக்கிட்டேன், இல்ல 4 அதுக்கு மேல 4 5 எத்தனை அவுட் ஆகினாலும் அது சூப்பர் ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரைடு எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு 4 பாயிண்ட் கொடுக்குறாங்க நமக்கு. அப்புறம் சூப்பர் 10 அப்படின்னா என்ன, இன்னைக்கு நான் ஒரு டீம் கூட விளையாடும் போது ஒரே மேட்ச்ல 10 ரைடு பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா அது போனஸ் ஆகக்கூடியது. சூப்பர் 10 பாத்தீங்கன்னா 10 ரைடு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சூப்பர் 10 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஒரு மேட்சுக்கு நிறைய முக்கியமான ரைடர்ஸ்லாம் இப்போ அர்ஜுனு பவானு அப்படின்னு ஒரு சில ரைடர்ஸ்லாம் மேட்சுக்கு மேட்ச் ஒரு 10ல 7 மேட்ச் வரைக்கும் இந்த சூப்பர் 10 போடுவாங்க. ஸோ அதனால அது ஒரு 4 பாயிண்ட் போனஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அண்ட் ரைடர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நான் ரைடு போறேன் அப்படிங்கும்போது ஆப்போனன்ட் டீம்ல ஒரு 5 பேரோ 4 பேரோ நினைக்காங்க. அப்போ நான் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு -2 பாயிண்ட் ஆயிரும். அதே இது நான் போயிட்டு சும்மா ஒரு உப்புகுத்தி லைனுப்பாங்க அதை தொட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு எந்த நான் அவுட் ஆகல, சும்மா போயிட்டு எம்டி ரைடு ஆடிட்டேன் அப்படின்னா அதுக்கு மைனஸ் பாயிண்ட் கிடையாது. அதே இது நான் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு 2 பாயிண்ட் மைனஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு ரைடருக்குள்ள அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ யார் ரைடருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, டிஃபெண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமாங்கிறத பார்ப்போம் நம்ம ஒன்னொன்னா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல். ஸோ நான் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா தான் டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரைம் மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. என் பேர்ல யாரு உங்ககிட்ட காசு கட்டாலும் கொடுக்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே சேனல் இந்த சேனல் மட்டும்தான். பிளஸ் ஒரே ஒரு பாட் வச்சிருக்கேன், அதுலதான் நீங்க என்கிட்ட எதுனா டவுட்னா கேட்பீங்க. ஸோ அதுவும் என்னுடைய வாய்ஸ் இருக்கான்னு பாருங்க. நான் டெக்ஸ்ட் பண்ணா கூட நம்பாதீங்க, ஏன்னா டெக்ஸ்ட் கூட நான் பண்ண மாதிரியே பண்ணி ஏமாத்திடலாம், பட் என்னோட வாய்ஸ் மாதிரியே பேச முடியாது. ஸோ நிறைய ஹிந்திக்காரங்க அதெல்லாம் பண்றாங்க. ஸோ நம்பாதீங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, ஜாயின் பண்ணாத நண்பராதீங்கன்னா டெலகிராம்லயும் ஜாயின் பண்ணி போங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது டிஃபெண்டர். ஸோ ரைடர் பார்த்துட்டோம். டிஃபெண்டருக்கு என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் ஒருத்தன் ரைடு வர்றான், நான் அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் அந்த ரைடரை பிடிக்காம, இப்போ ஒருத்தன் கால்கிஸ் பிடிப்பான், ஆனா இன்னொருத்தன் அடிப்பான். ஸோ அடிச்சவனுக்கு பாயிண்ட் கிடையாது, யாரு ஃபர்ஸ்ட் அவனை இது பண்ணாங்களோ டேக்கிள் பண்ணாங்களோ அவனுக்கு தான் பாயிண்ட். ஸோ அப்படி பண்ணா அப்படின்னா ஒரு டிஃபெண்டருக்கு 20 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதே போல சூப்பர் டேக்கிள் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு மேட்ச்ல 7 பேர் ஆரம்பிப்பாங்க, அப்படி இருக்கும் போது பிடிச்சா அப்படின்னா அது சூப்பர் டேக்கிள் வராது.
ஒரு 3 பேர் இருக்கும்போது ஒரு ரைடர் வர்றான் அப்படின்னா அந்த 3 பேர் வந்து ஃபீல்டுல இருந்து அந்த ரைடரை பிடிச்சாங்க அப்படின்னா அது வந்து சூப்பர் டேக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 2 பேர் இருந்து அதை பிடிச்சாலும் சூப்பர் டேக்கிள் சொல்லுவாங்க. ஒருத்தர் நின்று பிடிச்சாலும் அது சூப்பர் டேக்கிள். ஸோ அப்படி பிடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட பாயிண்டோட போனஸ் வந்து 8 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. பிளஸ் ஹைஃபை எப்படி வந்து ஒரு ரைடர் வந்து 10 பாயிண்ட் எடுக்கணுமோ அதே போல ஒரு டிஃபெண்டர் 5 பாயிண்ட் எடுக்கணும் ஒரு மேட்சுக்கு. இது ரொம்ப கஷ்டம் தான். 5 பாயிண்ட் சொல்லி கண்ண மூடி எடுத்துட முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹைஃபை போடுறதுக்குலாம் ஒரு டிஃபெண்டர் வந்து. ஸோ அப்படி போட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 10 பாயிண்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஒரு டிஃபெண்டருக்கு. டிஃபெண்டர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ரைடர் வர்றீங்க, நான் உங்களை டேக்கிள் பண்றேன், ஆனா நீங்க தப்பிச்சு போயிட்டீங்க அப்படின்னா அப்போ நான் டேக்கிள் பண்ண எனக்கு வந்து -1 பாயிண்ட். எப்படி ரைடருக்கு வந்து ஒரு ரைடுல அவுட் ஆயினாரோ -2வோ அதே போல இங்க -1. ஸோ டிஃபெண்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. காரணம் என்ன, ஒரே ஒரு டேக்கிள் பண்ணா போதும் 20 பாயிண்ட். ஸோ ஒரு 2 டேக்கிள் பண்ணா 40 பாயிண்ட் கிட்ட வரைக்கும். ஸோ அதாவது ஒரு ரைடருக்கு ஈக்குவலா டிஃபெண்டராலையும் பாயிண்ட் வாங்க முடியும். அதனால ஏன்னா நிறைய அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். இன்னும் நிறைய இருக்கு, நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோ கபடிக்கு சூப்பரா இருக்கும் நீங்க பிளே பண்றது. கான்டெஸ்ட்ல உங்களுக்கு சீக்கிரமா ஃபில் ஆகும். அது போக GST TDS எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. குறிப்பா நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் இதோட பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வைஸாவும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒரு டைம் வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டெய்லி வந்து 10,000 மதிப்புல ஃப்ரீ கான்டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுல ஜாயின் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு விளாடுறதுக்கு நல்ல யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்மளுடைய டீம்ல வந்து 7 பேர் டீம் கிரியேட் பண்ணுவோம். அதுல ஒருத்தனுக்கு வந்து கேப்டன் போடுவோம். அவனுடைய பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ×2 ஆகும். இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 பாயிண்ட் எடுத்திருக்கான் அப்படின்னா அது வந்து 2 ஆனா 20 பாயிண்டா மாத்தி கொடுத்துரும் நம்ம கேப்டனா போட்டோம் அப்படின்னா. வைஸ் கேப்டனுக்கு ×1.5. அப்போ 10 பாயிண்ட் எடுத்தான் அப்படின்னா 1.5ங்கும் போது நமக்கு வந்து 15 பாயிண்ட் ஆயிரும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அண்ட் இப்போ வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நாம எடுத்த பிளேயர் லைன் அப்ல இருந்தா, இப்போ கிரிக்கெட்டுக்கு வேற மாதிரி இருக்கும், ஃபுட்பாலுக்கு வேற மாதிரி இருக்கும், கபடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பிளேயர் வந்து நம்ம எடுத்த பிளேயர் லைன் அப்ல இருந்தாலே 8 பாயிண்ட். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில நேரம் கிரெடிட்ஸ் இஷ்யூ வரும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய ஒரு 6 நல்ல பிளேயர் எடுத்துட்டு ஒரு மொக்கையான பிளேயரை எடுப்போம். சப்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை கூட நம்ம எடுப்போம். அப்படிலாம் நம்ம டீம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த சப்ஸ்டியூட் பிளேயர் உள்ள வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 2 பாயிண்ட் தான் கிடைக்கும், 8 பாயிண்ட் கிடைக்காது. அதே போல கெட்டிங் ஆப்போசிஷன் ஆல் அவுட். இது என்ன அப்படின்னா இப்ப என் டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா விளையாடுது இந்த மேட்ச் வந்து. ஆப்போனன்ட் உங்க டீமை வந்து நாங்க அந்த 7 பேர் இருந்தீங்களா லைன் அப்ல, அந்த 7 பேரையும் நாங்க அவுட் ஆக்கிட்டோம் அப்படின்னா, மொட்டை எங்க ஊர்ல சொல்றபடி பாத்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி சைடுலாம் மொட்டை போட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா எங்க டீம்ல இருக்கக்கூடிய 7 பிளேயருக்குமே யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா +8 பாயிண்ட் ஆட் ஆகும். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லோன் விட்டதுனால உங்களுக்கு -4 ஆகும். அதாவது நாங்க நல்லா விளையாண்டுருக்கோம். அந்த ஒரு இதுல ஒரு ஆஃப்ல விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க 7 பேர் இருக்கீங்க, நானும் 7 பேர் ஸ்டார்டிங்ல ஆடுறோம். உங்க டீம்ல உள்ள 7 பேரையும் நாங்க எல்லாருமே கம்ப்ளீட் அவுட் ஆக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு 8 பாயிண்ட். அவுட் ஆன உங்களுக்கு வந்து -4 பாயிண்ட். இது எல்லாருக்குமே பொருந்தும். இவருக்கு நீங்க எடுத்த பிளேயருக்கும் கிடையாது, டீம்ல இருந்த எல்லாருக்குமே பொருந்தும். இது வந்து ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் விளையாடும். நல்ல ஸ்ட்ராங்கான டீம்லாம் லாஸ்ட் சீசன்ல சொல்லணும்னா நம்மளுடைய ஹரியானா ஸ்டீலர்ஸ் எடுத்துக்கோங்க, கப் அடிச்சாங்க. ஹரியானா கூட ஒரு மொக்கையான டீம், அதாவது பெங்களூர் வந்து விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ கண்டிப்பா ஹரியானா வந்து ஒரு 4ல இருந்து 5 லோன் மொட்டை அடிப்பாங்க. அப்போ அந்த ஐ8 வந்து பாத்தீங்கன்னா 40 பாயிண்ட். ஸோ 40 பாயிண்ட் எல்லா பிளேயருக்குமே கிடைக்கும். அதே போல பெங்களூர்ல இருக்கக்கூடிய பிளேயர் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வாட்டி அவங்க ஆல் அவுட் ஆனாங்க அப்படின்னா 4 வாட்டி விட்டாங்கன்னா 20 பாயிண்ட் எல்லா பிளேயருக்கும் மைனஸ் ஆகும். இதுதான் லாஜிக். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ராங்கான டீமும் ஒரு வீக்கான டீமும் விளையாடும் போது இது ரொம்பவே முக்கியம். இதை கவனமா பார்க்கணும். அடுத்து இது ரொம்ப பெருசா பாதிக்காது. கபடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் கார்டு, எல்லோ கார்டு, ரெட் கார்டுலாம் ரொம்ப ரேர் தான். மோஸ்டா வந்து வார்னிங் வந்து இந்த கிரீன் கார்டு வேணா கொடுப்பாங்க, -2. ரெட் கார்டுலாம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரேர் என்ன பொறுத்த வரைக்கும்.
எல்லோ கார்டு மேபி கொடுக்கலாம். ஸோ இது வந்து பெருசா பாதிக்காது. -2, -4, -6 இது சில கோச் எல்லாம் வாங்குவாங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான இதா இருக்கும் கபடியில. அடுத்ததா இப்பதான் நம்ம மேட்ருக்குள்ள வர்றோம். அதாவது எப்படிலாம் டீம் செட் பண்ணலாம், என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுலதான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சது அப்படின்னாலே நம்ம வந்து மேக்சிமம் வந்து ஈஸியா டீம்ஸ் எல்லாம் செட் பண்ணிடலாம். என்ன கேட்டீங்கன்னா ஃபேண்டசில இருக்கிறதுலே கஷ்டமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிக்கெட் தான். ஆனா அந்த கிரிக்கெட்டுக்கு தான் நம்ம எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்போம். காரணம் என்ன அப்படின்னா கிரிக்கெட் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து அது நம்ம ரத்தத்திலே ஊர்ன மாதிரி ஒரு கேமா மாறிடுச்சு. யாரை கேட்டாலும் ஒரு விராட் கோலி, தோனி, கங்குலி, ஒரு ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ரிக்கி பாண்டிங், கிளர்க், இப்படி தெரியாததே இருக்காது. ஆனா கபடியை வந்து யாரும் விரும்பி பார்க்க மாட்டோம். ஆனா எங்க ஊர் திருநெல்வேலி, தூத்துக்குடி சைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா கபடியை வந்து நல்லா விரும்பி பார்ப்போம் சின்ன வயசுல. கிரிக்கெட் மாதிரி எங்களுக்கு கபடி வந்து ரத்தத்துல ஊர்னதுதான். ஒரு நல்ல கேம். சின்ன வயசுல எல்லாருமே கபடி விளையாடாத ஒரு ஆள் எங்க ஊர் சைட்லாம் இருக்க முடியாது. ஸோ அதனால நல்ல ஒரு கேம். அது மட்டும் இல்லாம கிரிக்கெட்ல கூட நீங்க 11 பேரை செலக்ட் பண்ணணும். ஆனா இதுல வந்து வெறும் 7 பிளேயரை வந்து செலக்ட் பண்ணா போதும், ஈஸியா வின் பண்ணிடலாம். அதுவும் ஒரு 5 பிளேயர் வந்து காமனா எல்லாரும் செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். 2 பிளேயர் வந்து பொசிஷன் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடலாம். இப்போ கபடியில ரொம்ப நிறைய இருக்கு. பட் நம்ம ஃபேண்டசிக்கு தெரிஞ்சுக்கிட்டது இது மட்டும் போதும். அதனால சும்மா அது இதுலாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவை கிடையாது. நம்ம என்ன போய் பிராக்டிஸ் பண்ணி விளையாடையா போறோம், நம்ம ஃபேண்டசி விளையாடுறோம், அவ்வளவுதான். ஸோ ரைட் கார்னர் இந்த சைட்ல நிற்பாங்க, அதே போல லெஃப்ட் கார்னர் இந்த சைட்ல நிற்பாங்க, அதே போல ரைட் கவர் இந்த சைட்ல நிற்பாங்க, லெஃப்ட் கவர். ஸோ அதே போல லெஃப்ட் ரைடர், ரைட் ரைடர், இந்த இது தெரிஞ்சாலே நமக்கு போதும். இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாசில இருக்கக்கூடிய அர்ஜுன் தேஸ்வால் எடுத்துக்கோங்க. அர்ஜுன் தேஸ்வாலோட பொசிஷன் என்ன அப்படின்னா ரைட்ல ஆடக்கூடிய ரைடர். ஸோ அவர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் ஆடுவார். ஸோ அப்போ அர்ஜுன் தேஸ்வால பிடிக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் கவரோட பொசிஷன் வந்து இங்க விளையாடக்கூடிய, இப்படி அங்கதான் டேஸ் அடிப்பாரு. அதே போல ரைட் கார்னர் வந்து இங்க விளையாடுற பிளேயருக்கு தான் கவனம் செலுத்த முடியும், கால் கேட்ச் போட முடியும். அதனால இந்த பொசிஷன் கொஞ்சம் வீக்கா போயிடும். அதே இது அர்ஜுனை பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த லெஃப்ட் கார்னர் கிட்ட தான் அர்ஜுன் ஆடுவார். ஸோ அர்ஜுன் காலை பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த ரைட் கவர் வந்து அர்ஜுனை வந்து கொஞ்சம் உள்ள போனார்னா டேஸ் அடிச்சு வெளியே போடுறதுக்கோ இல்ல பிடிக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளவுதான். ஸோ ரைட் ரைடர் ஆடினார் அப்படின்னா லெஃப்ட் கார்னரும் ரைட் கவரும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. இதே இது நீங்க வந்து வேற ஏதாச்சும் ஒரு டீம்ல இருக்கக்கூடிய பர்தீப் நர்வால் எடுத்துக்கோங்க. அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியுதுனால நான் சொல்றேன். பர்தீப் நர்வாலோட பொசிஷன் வந்து லெஃப்ட் ரைடர். ஸோ அவரு வந்து ரைட்ல ஆடவே மாட்டாரு, லெஃப்ட்ல தான் ஆடுவாரு. அப்போ அவரை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் கார்னருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே போல லெஃப்ட் கவருக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் பேசிக். வேற நம்ம ரொம்பலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ரைட்ல ஆடினா அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், லெஃப்ட்ல ஆடினா இப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது தெரிஞ்சா போதும், நம்ம அன்னைக்கு மேட்ச்ல வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி டீம் போட்டுடலாம் மேக்சிமம். ஏன்னா ஒரு சில மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீம்ல வந்து இப்போ ஒரு 3 ரைடர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் இயர் வந்து நம்மளுடைய ஒரு டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இல்ல டப்புன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, ஒரு டீம்ல வந்து ஃபுல்லா வந்து நம்ம லெஃப்ட் ரைடர்ஸா தான் இருந்தாங்க, ரைட் ரைடர்ஸே இல்ல அந்த டீம்ல. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த சைடு தான் ஆடுவாங்க அப்படின்னா நம்ம அப்போ அன்னைக்கு மேட்ச்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரைட் கார்னரு, லெஃப்ட் கவரு, லெஃப்ட் கார்னருக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா திடீர்னு இன்னைக்கு அந்த அவர் ரைடு போகும்போது 4 பேர் தான் இருந்தாங்கன்னு வைங்களேன். அப்போ திடீர்னு கவர் வந்து ரைட் கார்னர் கைக்குள்ள போயிடுவாரு. ஸோ ரைட் கார்னரும் லெஃப்ட் கார்னரும் தான் உள்ள வச்சு ஆடுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து போதுமானதா தான் இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் தான் நமக்கு தேவை. ஸோ ரைட் கார்னர், ரைட் கவர், லெஃப்ட் கவர், ரைட் கவர், லெஃப்ட் ரைடரா, ரைட் ரைடரா, இதெல்லாம் நம்ம மேட்சுக்கு மேட்ச் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். ஒரு பிளேயர் எந்த சைடு நின்று ஆடுறாரோ அதுதான் அவருடைய பொசிஷன். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளவுதான் நண்பா. கடைசியா நம்ம ஒன்று பார்த்துடலாம், இந்த ப்ரோ கபடியில எப்படி ப்ராப்பரா நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த ஆப் நமக்கு அவங்க வந்து அவங்க ஆப் நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய ஆஃபரை நம்ம அள்ளி தட்டுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும். இதுதான் இந்த ப்ரோ கபடியோட பிளஸ். அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் கொடுப்பானுங்க, சீரியஸ் லீடர் போடலாம் கொடுப்பானுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போனா நீங்க ஒரு மேட்சுக்கு எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து பிரைஸா கொடுப்பாங்க. அது கூட நிறைய பேரால பெருசா பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த சீரியஸ் லீடர் போடலாம் எங்க கொடுத்தானுங்கன்னு பாருங்க, யாரு கொடுத்தாலும் சரி. என்ன காரணம் அப்படின்னா
நீங்க ஒரு 10 டீம் போடுறீங்க. ஸோ சரிங்களா? ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டீம் 1 வந்து உங்களுக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட் எடுத்துருச்சு. டீம் 2 வந்து உங்களுக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் எடுத்திருக்கு. அதே போல ஒரு டீம் 7 வந்து உங்களுக்கு வந்து ஒரு 320 பாயிண்ட் எடுத்திருக்கு. டீம் 9 வந்து உங்களுக்கு வந்து ஒரு 490 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஒரு டீம் 10 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 823 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல, அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோ. இந்த மேட்ச் நம்பர் 1ல நீங்க ஒரு 10 டீம் போடுறீங்க. இந்த மாதிரி 10 டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சீரிஸ் லீடர் போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு சில ஆப் பத்தி இருக்கு. ஒரு சில ஆப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க போடக்கூடிய 10 டீம் பாயிண்ட்ஸையும் நாங்க மொத்தமா கூட்டி, அது இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நீங்க விளையாடக்கூடிய 10 டீம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதுல ஒரு 8250 பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா, அது வந்து உங்களுடைய மேட்ச் 1ஓட டோட்டல் பாயிண்ட் அப்படிம்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, இருக்கிறதுலே பெஸ்ட், நீங்க 30 டீம் போட்டாலும் சரி, 5 டீம் போட்டாலும் சரி, அதுல எது பெஸ்ட் பாயிண்டோ அதை எடுத்துப்பாங்க. அப்படின்னா 10வது டீம் நமக்கு 823 இருக்கு. ஸோ அந்த 823 இருக்கு. ஸோ அது நான் அதை வந்து உங்களுக்கு கிளியரா எந்தெந்த ஆப்ல இருந்து எப்பப்போ என்னென்ன மாதிரி கொடுக்குறாங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சீரிஸ் லீடர் போர்டு தான் இந்த கபடிக்கு வந்து பெஸ்ட். காரணம் என்ன, ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஆர்வ குளர்ல விளையாடுவானுங்க, கொஞ்சம் நல்ல கலண்டுருவானுங்க. காரணம் என்ன, இந்த லீக் வந்து 3 மாசம் கிட்ட நடந்துரும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கிட்ட வந்துடும், இழுத்துரும், மேக்சிமம் வந்துடும். இந்த லீக் ஃபைனல் எல்லாம் முடியறதுக்கு அப்போ ஒரு மாசம் வந்து ஒரு 100 பேர் ஒரு 1000 பேர் நல்லா விளையாடுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசம். அடுத்த 2வது மாசத்துல அது 750,000. ஏன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பர்டிகுலர் மேட்ச் வந்து மிஸ் பண்ணியிருப்பான். அடுத்த 3வது மாசம் வந்து 500 பேர் தான் ஒழுங்கா விளையாடுவான். ஸோ இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ். நம்ம ப்ராப்பரா ஒரு நாளைக்கு 2 மேட்ச் அப்படின்னு பண்ணி விளாண்டி கரெக்டா விளாண்டிங்கன்னா அந்த சீரிஸ் லீடர் கூட இந்த ஐபிஎல் இந்த ப்ரோ கபடி முடியும் போது குறையாம நீங்க வந்து 15,000 இருந்து 20,000 இந்த இதுல இருந்து சீரிஸ் லீடர் போல இருந்து எடுக்கலாம். இதுக்கு நீங்க வேணா போன வருஷம் கொடுத்ததுலாம் பாருங்க, நம்ம சேனலுக்கு வந்து அதெல்லாம் நம்ம தெளிவா சொல்லியிருப்போம் இல்லையா. சீரிஸ் லீடர் போட பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் நம்ம அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல ஃபோக்கஸ் ஆன் கிராண்ட் லீக். கபடியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 7 பேர் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ மோஸ்டா எல்லாருமே பாத்தீங்கன்னா 6 பிளேயர்ஸ் வந்து சேமா தான் வருவாங்க. ஏதாச்சும் ஒரு பிளேயர்ல தான் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது லக்கு, பேஸ்ட் ஆன் லக்கு தான். நம்ம எடுக்கிற அன்னைக்கு நல்லா வேண்டாம் இதாகும். ஸோ அதனால கபடியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கை நல்லாவே கம்மி பண்ணிட்டு, எப்படி நான் சொல்றேன், ஸ்மால் லீக்கை இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன், பட் இதுல நல்லாவே கம்மி பண்ணிட்டு கிராண்ட் லீக்குக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாம கபடிக்கு நான் எப்பவுமே நான் என்ன கிராண்ட் லீக் டீம்ஸ் விளையாடுறனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். லாஸ்ட் இயர்ல இருந்து நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 15-20 டீம்ல நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறைய ஆப் விளையாடுவேன் அந்த சீரியஸ் லீடர் போடுக்காக. ஏன்னா ஒரு ஆப்ல இருந்து 30-50,000 எடுத்தா கூட எனக்கு அது ஒரு 4 ஆப்ல வேண்டா கூட அதே எங்கேயோ போயிடும். ஜஸ்ட் ஒரு 3 மாசம் விளையாடுறதுக்கு. அது மட்டும் இல்லாம போன வருஷம் நம்ம ஒரே ஒரு மேட்ச் வந்து ப்ரோ கபடியில கிராண்ட் லீக்கே வின் பண்ணியிருக்கோம். எல்லா ஆப்லயுமே, நான் சொல்றக்கூடிய எல்லா பெரிய பெரிய ஆப்லயுமே நம்ம வின் பண்ணியிருக்கோம். அதுக்கு ப்ரூஃப் வந்து நம்ம நண்பர்கள் இருப்பாங்க வின் பண்ணவங்க. ஏன் அது மட்டும் இல்லாம ஆனா கிளாஸ் ஆச்சு, ஒரு 7 பேர் என்னமோ நம்ம சேனல்ல இருந்து வின் பண்ணோம். எல்லா ஆப்லயுமே வின் பண்ணோம். ஸோ அதனால அதைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் கிராண்ட் லீக்கை. ஸோ அதுக்குன்னு இந்த வருஷமும் வின் பண்ணுவோம்னு சொல்ல, நான் நல்ல டீம் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். நான் விளையாடக்கூடிய டீம் ஷேர் பண்ணுவேன். நீங்களும் ஓனா கிரியேட் பண்ணுங்க. நல்லா கேப்டன் வைஸ் கேப்டன் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுங்க, கண்டிப்பா வின் பண்ணலாம். ஸோ இதுதான் கபடிக்கான ஒரு பெஸ்ட் ப்ரெடிக்ஷன். தமிழ்ல வேற எந்த கிரிக்கெட் கூட நல்லா கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல, பட் கபடி வந்து நான் நல்லா விளையாடக்கூடிய, நான் லைவாவே நம்ம சும்மா விளையாடக்கூடியது, அதனால நல்லாவே தெரியும். ஸோ அந்த அனுபவத்துல சொல்றேன், இந்த லீக்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பா சீரிஸ் லீடர் போர்டு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கிராண்ட் லீக் இது ரெண்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த சீசன்லயும் ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்பதான் 4 பேருக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். அதே போல பக்கத்துல இந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்கனாலும் நம்ம சேனல் வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது யூடியூப் சைட்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலுக்கு அந்த ஃப்ரீயா அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டனையும் உங்களுடைய நம்பரையும் கொடுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.